ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் காஃபி ஹவுசஸ் இன் லண்டன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த கொஷின் வந்துடும். இல்லை அப்படின்னா குவீன் ஆனி பற்றின ஒரு கொஷின் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த யூடியூப் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட யூடியூப் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ஒரு வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் இன் ஃப்யூச்சரில். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி படிக்கணும் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் நான் போட்டிருக்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ நானே வந்து செலக்டிவாக எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் எல்லா கொஷின்ஸுமே. ஸோ இதுக்கு மேலே செலக்டிவாக எடுத்தால் அப்புறம் நம்மளால் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து வரலாறு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் படிக்காமல் இதை மட்டும் படித்தா போதும், இந்த எஸ்ஏ படித்தா போதும், இந்த கொஷின் வந்தால் காஃபி ஹவுசஸ்னு 10 மார்க்கில் வந்தால் இது எழுதினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே எஸ்ஏ மாதிரி தான் எடுப்பேன். ஏன்னா சில பேர்லாம் டெக்ஸ்ட்டை வச்சு நடத்துவாங்க, இல்லை அவங்க எடுக்கிற கீநோட்ஸை வச்சு எடுப்பாங்க. அது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் கூட மேக் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து இந்த சான்சஸை யூஸ் பண்ணி அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஒரு எஸ்ஏ மாதிரி இருந்தால் போதும்ப்பா. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் படித்தப்போ எப்படி இருக்கும், எப்படியாவது ஒரு கைட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நாங்களாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்களாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ சில சோர்ஸ்லாம் நிறையா புக்லேருந்து பார்த்துருக்கோம், எங்கள் ஸ்டாஃப் கொடுத்தது எல்லாமே தான். ஸோ இதில் 2 பெனிஃபிட். ஒன்று வந்து என்னென்னா, எப்போது சொல்கிறது தான், நீங்கள் வந்து இந்த காஃபி ஹவுசஸ் லண்டன்னா இந்த டாப்பிக்கில் என்ன இதெல்லாம் நடந்துச்சு, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துடலாம். செகண்ட் பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எஸ்ஏவை வந்து எஸ்ஏவாக பார்க்குறதுனால உங்களுக்கு அது நல்லா அப்சர்வ் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்ப நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் அது மறக்காது. ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு உங்களுக்கே யூ வில் ரீகால் இட். ஓகேவா? உங்களுக்கே இது தெரியும், ஒரு தடவை படித்தாலே போதும். ஏன்னா இது வரலாறு தானே, கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ போகலாமா? லெட்ஸ் கோ. ஓகேவா? இது சினாப்சிஸ் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நான் எப்போவுமே சொல்கிறது தான், சினாப்சிஸ் போட்டு தான் எஸ்ஏ எழுதணும். அது நீங்கள் வந்து இப்போ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற யாராக இருந்தாலும் சரி, 10 மார்க்கில் சினாப்சிஸ் போட்டு தான் எழுதணும். முக்கியமாக 10 மார்க்கில் எழுதணும். 5 மார்க்கில் உங்களுக்கு வந்து அது உங்கள் கம்ஃபர்டபுள் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு சினாப்சிஸ் மாதிரி பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னு அந்த திருத்துறவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் 10 மார்க்குக்கு கம்பல்சரி போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேராவாக பக்கமாக எழுதுவாங்க. அது சில பேருக்கு வந்து டைம் இருக்கவங்க படித்து திருத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, என்ன ஒரு எஸ்ஏக்கு பேசிக்காக ஒரு சைட் ஹெட்டிங் போடணும், சினாப்சிஸ் போடணுங்கிற இது கூட தெரியாமல் ஒரு பிள்ளை பரிச்சை எழுதிருக்கு. இந்த பிள்ளைலாம் பாஸ் போட வேணான்னு போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பி கேர்ஃபுல். சினாப்சிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Introduction. The import of a coffee from the East introduced a new social habit among the English people. அதாவது காஃபிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஈஸ்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூல் டேஸில், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா என்ன? இங்கிலாண்டில் இருக்க ஈஸ்ட் சைடில் இருந்த கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஈஸ்ட்லேருந்து தான் இந்த காஃபிங்கிற ஒரு விஷயமே வந்து இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாக்கப்படுது, இல்லை இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பழக்க வழக்கம் இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேவா? அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நியூ சோஷியல் ஹேபிட்டாக ஆயிடுச்சு. நியூ சோஷியல் ஹேபிட் அமாங் த இங்கிலீஷ் பீப்புளுக்கு இடையில ஒரு புதுவிதமான காலையில் இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், காலையில் இருந்துச்சு அப்போ டீ கடையில் டீ குடிப்போம் இல்லையா? அது ஒரு சோஷியல் ஹேபிட். டீ குடிக்கிறப்ப நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே டீ குடிப்போம் மோஸ்ட்லி எல்லாருமே. அப்படி தானே பண்ணுவோம். ஸோ அது ஒரு சோஷியல் ஹேபிட் நம்ம ஊரில். அந்த மாதிரி அந்த ஊரில் காஃபி குடிக்கிறது வந்து ஒரு சோஷியல் ஹேபிட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The habit of drinking coffee began during Charles II region and spread fast. இந்த ட்ரிங்கிங் காஃபிங்கிற பழக்கம், ஹேபிட்னா பழக்கம். ஓகேவா? ஸோ அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, சார்லஸ் டூ கிங் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தில் தான் அது வந்திருக்கு. ரீஜனு ஆட்சி காலம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட். அது ரொம்ப நல்லா சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு மக்களுக்கு இடையில். ஓகே, காஃபி குடிக்கிறது ஒரு வித ஒரு
அவங்க டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயம் மாதிரி பார்ட் மாதிரி ஆயிடுச்சு. காலைல எஞ்சா ப்ரஷ் பண்ணுறது எப்படியோ காஃபி குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குவீன் ஆனிஸ் பீரியடில் வந்து என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதாவது அதான் நல்லா ரொம்ப புரிஞ்சுக்கணும். சார்லஸ் 2 ரீஜன்லேயே அது வந்து தொடங்கிருச்சு. பிகேன்னா தொடங்குறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் குவீன் ஆனி பீரியடில் தான் அந்த காஃபி ஹவுசஸ், காஃபிக்குன்னு தனியாக ஒரு கடை அதெல்லாம் வந்ததுலாம் அப்போது தான். ஓகேவா? ஸோ குவீன் ஆனிஸ் பீரியடில் வந்து டூரிங் த ரீஜன் ஆஃப் குவீன் ஆனியோட ஆட்சி காலகட்டத்தில் த காஃபி ஹவுசஸ், அதாவது இப்போ நம்ம இதில் காஃபி ஷாப்புன்னெலாம் சொல்லுவோம்னா, ஸோ அந்த காலத்தில் அது காஃபி ஹவுசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது ஒரு வீடு மாதிரி கட்டப்பட்டிருக்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர், அந்த கடை பார்க்க எப்படி இருந்திருக்கலாம், ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதனால் காஃபி ஹவுசஸ்ங்கிறாங்க. இப்போலாம் வந்து எப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இந்த ஒரு அதாவது வேனில் கேரவேன் மாதிரி இருக்குது, அதில் போட்டுலாம் ஃபுட் விற்கிறாங்கல்ல, கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அது அந்த பேர் என்னது, கேரவேன்ஸ் சிக்கன் அந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த இடம் வந்து வீடு மாதிரி இருந்திருக்கலாம், அதில் காஃபி ஷாப் வச்சுருந்துருக்கலாம் அவங்க. அதனால் காஃபி ஹவுசஸ்ன்னு அவங்க சொல்லலாம் இருக்கணும். இல்லாட்டி வந்து எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டமான மக்கள் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு காஃபி ஹவுசஸ் இருக்குது, அதனால் அப்படி சொல்லுவாங்களாம் இருக்கும். ஓகேவா? பிகேம் த சென்டர்ஸ் ஆஃப் சோஷியலைஸ் இன் த சிட்டி அப்படின்னா வந்து, அதாவது அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது சிட்டியில் அப்படின்னா சோஷியலைஸ்னால் வந்து சமூகத்தோட பழகுறது. நீ ரொம்ப சோஷியலைஸாகவே இல்லை அப்படின்னா நீ யார்ட்டையுமே பழக மாட்டீர அப்படிங்கிற அர்த்தம். அப்போது ஒருத்தவங்கள்ட்ட பழகணும், ஒருத்தவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த காஃபி ஹவுஸ்க்கு போனால் போதும். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இன் லண்டன் தே வேர் 500 காஃபி ஹவுசஸ். லண்டனில் வந்து என்ன அப்படின்னா 500 காஃபி ஹவுசஸ் இருந்திருக்கு. இட் வாஸ் தீஸ் ஹவுசஸ் த டிஸ்டிங்விஷ் லண்டன் ஃப்ரம் அதர் சிட்டிஸ் ஆஃப் இங்கிலாந்து. அதாவது 500 காஃபி ஹவுசஸ் இருந்திருக்கு லண்டனில். அதனால தான் வந்து லண்டன் வந்து இப்போ இங்கிலாண்டுக்குள்ளே தான் லண்டன் இருக்குது. ஸோ லண்டன் அதனால தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்குது, மற்ற சிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தான்ப்பா அதிக காஃபி ஹவுசஸ் இருக்குது, 500 இருக்குது அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இல்லை, இதோட அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் வந்து லண்டனை வந்து வித்தியாசப்படுத்துறது மாதிரி தமிழ்நாட்டை வித்தியாசப்படுத்துறதே இந்த காஃபி ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ தோஸ் ஹூ வாண்டட் டு என்கொயர் அபவுட் அ மேன் யூஸ்வலி ஆஸ்க் நாட் த ஸ்ட்ரீட் இன் விச் ஹி லிவ்ட் பட் த காஃபி ஹவுஸ் தட் ஹீ ஃப்ரீக்வெண்டட். அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து யாரை பற்றியா தெரிஞ்சுக்கணும், ஒரு மேனை பற்றி தெரிஞ்சுக்கணும் யூஸ்வலி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தெருக்களில் விசாரிப்பாங்க, இல்லை அவங்க வாழ்கிற வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எந்த காஃபி ஹவுஸ்க்கு போவான்னு மட்டும் தான் விசாரிப்பாங்க. மற்றது எல்லாமே அவனை பற்றி அந்த காஃபி ஹவுஸில் போய் விசாரிச்சுப்பாங்க. அந்த காஃபி ஹவுஸ் தட் ஹீ ஃப்ரீக்வெண்டட் அப்படின்னா அடிக்கடி அவன் போகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காஃபினா தினமும் குடிக்கிறாங்க இல்லையா, டீ கடைக்கு தினமும் போகிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த இடத்துக்கு போய் அவனை பற்றி விசாரிப்பாங்களாம். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு காஃபி ஹவுஸில் பீப்புள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் காஃபி ஹவுஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, டோரிஸ் வென்ட் டு their ஃபேவரட் காஃபி ஹவுஸ் நேம்டு கொக்கோ ட்ரீ சாக்லேட். அதில் வந்து சாக்லேட்டுக்கு வந்து இதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகேவா? ஸோ டோரிஸ்ன்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விக்ஸ் அண்ட் டோரிஸ் வந்து பார்த்தோம்ல, யாருக்கு, கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, பார்லிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு. ஸோ டோரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபேவரட்டான காஃபி ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா கொக்கோ ட்ரீ சாக்லேட், அதுதான் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான காஃபி ஹவுஸ். செட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ் வாஸ் த விக்ஸ் காஃபி ஹவுஸ். அதாவது விக்ஸ் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேவரட் காஃபி ஹவுஸ் எது, அந்த ஹவுஸோட நேம் என்ன, செட் ஜேம்ஸ் காஃபி ஹவுஸ் தான் விக்ஸோட ஃபேவரட் காஃபி ஹவுஸ். ஓகேவா? இந்த காஃபி ஹவுஸில் தான் the politicians had a ஹாட் ஆர்குமெண்ட்ஸ் ஆன் பாலிட்டிக்ஸ். அப்படின்னா வந்து என்னென்னா, இந்த காஃபி ஹவுஸில் தான் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் எல்லாரும். ஸோ அவங்களுக்கு இடையில் ரொம்ப ஹாட்டான ஒரு ஆர்குமெண்ட்ஸ்னால் வந்து ரொம்ப கோபமான அதாவது சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஆனால் வந்து வாய்ஸே ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஒரு ஹார்ஷாக இருக்கும். ஆமாம், எங்கள் கட்சி தான் பெருசு, உங்கள் கட்சி என்ன அதோட பெருசா,
பாலிட்டிக்ஸை பற்றி அவங்க வந்து ஹாட் ஆர்கியூமெண்ட், அவங்களுக்குள்ளேயே விவாதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, டிபேட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார் அப்படின்னா, இப்போ வந்து நியூஸ் சேனல்காரங்க 10 நியூஸ் சேனல்காரங்க நின்று கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து கேட்குறப்ப என்ன ஆகும், நான் எதுக்கு வந்துட்டு அதை பற்றி சொல்லணும், அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் சும்மா இருக்கவங்கள தான் எங்களை கேட்பீங்க, அப்படி ஆட்சியில் இருக்கிறது அவங்க தானங்க, நீங்கள் அவங்கள்ட்ட தானங்க போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் ஆர்கியூமெண்ட் நடக்குதுல்ல, அதை தான் ஹாட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லிட்ரரி மென்ஸ் காஃபி ஹவுஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி லிட்ரரி மென்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாரும் லிட்ரரி மென்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எல்லா ரைட்டிங்ஸும் போயட், நாவல்ஸ், அதுக்கப்புறமேலு ஜேர்னல்ஸ் எழுதுகிறவங்க கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலு இது இருக்காங்கள்ல நாவல்ஸ், அப்புறம் ஃபிக்ஷன், ஒன் ஆக்ட் ப்ளே, இந்த மாதிரி ட்ராமா, இந்த மாதிரியான எழுதுகிற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரோஸ் எழுதுகிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லிட்ரரி மென் அப்படின்னு சொல்லுவாங்க. Will's Coffee House was the famous coffee house of the literary men where they discussed different literary topics. அப்படின்னா என்னென்னா லிட்ரரி மென்னோட ரொம்ப ஃபேமஸாக லிட்ரரி மென்னுக்குன்னா எதுப்பா எந்த காஃபி ஹவுஸ் பானா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வில்ஸ் காஃபி ஹவுஸ் தானா. அங்கே தான் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லிட்ரரி டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அவ்வளோதான். John Dryden, the eminent literary man of the day, visited this coffee house in all seasons. சாரி, சீசனுக்கு வந்து ஹைஃபன் வராது. ஓகேவா, இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, சாரி. அதாவது ஜான் ட்ரைடன் வந்து என்னது ரொம்ப எமினென்ட் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு லிட்ரரி மென். ஓகேவா. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான லிட்ரரி மேன். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த காஃபி ஹவுஸ்க்கு தினமும் விசிட் பண்ணுவார். எந்த காஃபி ஹவுஸ்க்கு, வில்ஸ் காஃபி ஹவுஸ்க்கு தினமும் விசிட் பண்ணுவார். இந்த காஃபி ஹவுஸ் ஸ்மோக்கிங் வாஸ் காமன். அதாவது இந்த காஃபி ஹவுஸ்லாம் என்ன காமனாக ஸ்மோக்கிங் பண்ணிக்கலாம், நீங்கள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டும் நீங்கள் வந்து காஃபி குடிக்கலாம். இப்போ டீ கடையில் எப்படி தம் அடிச்சுட்டு காஃபி குடிக்கிறது, அவ்வளோதான். அதுதான் இங்கே கான்செப்ட். இங்கே கொஞ்சம் ஹை கிளாஸாக சொல்கிறாங்க, நம்மளது கொஞ்சம் ஓகே மாட்ரேட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடியும் வேறு ஒன்றும் கிடையாது. பட்டன்ஸ் காஃபி ஹவுஸ் வாஸ் த ரைவல் ஒன் ஆஃப் வில்ஸ். அப்படின்னா பட்டன் காஃபி ஹவுஸ்னு ஒரு காஃபி ஹவுஸ் இருக்குது. ரைவல்னா அந்த வில்ஸ் காஃபி ஹவுஸோட எதிராளி மாதிரி அந்த பட்டன் காஃபி ஹவுஸ் வந்து. ஓகேவா. ரைவல் அப்படின்னா அந்த மாதிரி எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சண்டை 2 பேருக்கு இடையில ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் 2 காஃபி ஹவுஸ்க்கு இடையில. இட் வாஸ் ஸ்டார்டட் பை மிஸ்டர் பட்டன், த சர்வெண்ட் ஆஃப் அடிசன். அடிசன்கிற ஒரு ரைட்டர் இருக்கார் இல்லையா, லிட்ரரி மென்னு, அவருடைய வேலைக்காரர் பேர் தான் மிஸ்டர் பட்டனா. அவர் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் இந்த பட்டன் காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிசன், ஸ்டீல், ட்ரைடன் அண்ட் போப் யூஸ்ட் டு விசிட் திஸ் காஃபி ஹவுஸ். யாரெல்லாம் இந்த காஃபி ஹவுஸ்க்கு போவாங்க, அந்த மிஸ்டர் பட்டன் காஃபி ஹவுஸ்க்கு அடிசன் போவாங்களாம், ஸ்டீல், ட்ரைடன் அண்ட் போப் இவங்க எல்லாரும் போவாங்களாம். த ஸ்காலர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் மெட் அட் த கிரீஷியன் காஃபி ஹவுஸ். ஸ்காலர்ஸ்னால் யார், அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லிட்ரரி மென் அப்படின்னா வந்து யார் அப்படின்னா இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்லாம் எழுதக்கூடியவங்க. ஸ்காலர்ஸ் அப்படின்னா அவங்களாம் புலவர்கள். இப்போ புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எழுதுவாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களாம் ஒரு ஜானக்கியர் மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்ன, அது அந்த மாதிரி தான் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பாங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லதுனா போய் நிற்பாங்க, அவங்களுக்காண்டி குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. அவங்க தான் வந்து ஸ்காலர்ஸ். இப்போ அந்த காலத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி நம்ம அந்த புலவரை கூப்பிட்டா அவர் கரெக்டாக சரியான பதிலை சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அவங்கள தான் ஸ்காலர்ஸ். அவங்க நிறைய விஷயங்களை படித்து கற்றுருந்துருப்பாங்க. அவங்களே லிட்ரரி மென்னு சொல்லலாம். ஓகேவா. கிரிட்டிக்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது. அந்த காலத்தில் எப்படி விமர்சனம் பண்ணிப்பாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆப்டான எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு மூவி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, சே இந்த மூவி ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லைப்பா, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் போரிங்காக இருந்துச்சு, அப்போ கிளைமேக்ஸ் செம்மையாச்சு, சாங் செம்மையாச்சு, அப்போலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரிவ்யூ, அதெல்லாம் வந்து காமனாக ரிவ்யூ. கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து அவங்கள பார்த்தா காப்பி அடித்து எடுத்திருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கண்டென்ட்டே சரி கிடையாது, இந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது, மக்களை வந்து ஒரு மாதிரி எதிரித்தனமாக மாற்றுற மாதிரி இருக்குது, எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, மக்களை வந்து கவர்மெண்ட்டை நம்புறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது. அந்த விஷயத்தையே ரொம்ப அப்படியே தப்பாக, அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த விஷயத்தையே அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு அது எப்படி தப்பாக படுதோ அப்படி பேச வேண்டியது.
உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி அதை தான் கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் அவங்க தப்பாக தானே பேசுவாங்க. ஸோ அதுதான் கிரிட்டிசைஸ். ஸோ மெட் அட் த கிரீஷியன் காஃபி ஹவுஸ். அவங்களுக்கு 2 பேருக்கும் ஸ்காலர்ஸ்க்கும் கிரிட்டிக்ஸ்க்கும் எது வந்து காஃபி ஹவுஸ் அப்படின்னா கிரீஷியன் காஃபி ஹவுஸ் தான். கார்வேஸ் காஃபி ஹவுஸ்னால் வந்து என்னென்னா, this coffee house was founded by the Thomas Garvey, a dealer in a tea, coffee and tobacco. அப்படின்னா வந்து என்னென்னா, இந்த காஃபி ஹவுஸ் வந்து யாரால் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா தாமஸ் கார்வே தான் அந்த கார்வேஸ் காஃபி ஹவுஸோட ஓனர். ஓகேவா, அவர் தான் கண்டே பிடிச்சிருக்காரு. அவர் தான் அந்த இதே செட் பண்ணியிருக்காரு அந்த காஃபி ஹவுஸே. அவர் வந்து என்னென்னா ஒரு டீலரும் கூட. டீ டீலராக, காஃபி, டொபாக்கோ. அங்கே அப்போ இருக்க இங்கிலீஷ் பீப்புளெலாம் இப்போலாம் நம்ம வந்து டீ எல்லாமே வந்து டீ தூள், காஃபி பவுடர் இதெல்லாமே வந்து 3 ரோசஸ் ப்ரூ அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீட்ஸாக போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்க, காஃபி கொட்டே போய் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு தேவையான காஃபி கொட்டையை வறுத்து திடம், சுவை, நறுமணம் அப்படி சொல்லுவோம். இந்த 3 ரோஸ் விளம்பரத்தில் வரும்ல அந்த மாதிரி தான். ஸோ நல்லா வறுத்து அந்த வந்து நறுமணம் வந்ததுக்கு அப்புறமேலு கரெக்டான திடம்னா வந்து கரெக்டாக வந்து அதை வந்து அரைப்பாங்க. நல்லா கரெக்டான ஒரு பவுடரில் அரைச்சிட்டு திடம், அதுக்கப்புறம்னா சுவை, அதை போட்டு குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும். இது 3 எதுக்கு சொல்லுவாங்கன்னா அது வந்து அந்த ப்ராசஸ். ஒரு விஷயம் அந்த டீ தூள் ஆகணும் அப்படின்னு. டீ தூளுக்கும் அதே தான். அந்த இலை இருக்குது பற்றியா, அதை ஹீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேலே அதை பவுடர் பண்ணுவாங்க, அதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, அதோட நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்பாங்க, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த விளம்பரத்தை சொல்கிறது கரெக்டான விஷயம்தான். பட் இதெல்லாம் ப்ராசஸாக அங்கே நடக்கக்கூடியது. ஓகேவா, மோஸ்ட்லி ப்ராபப்ளி இந்த ஊட்டிலாம் போனால் பார்ப்போம் இல்லையா, அதுதான். நீங்கள் போய்னா கவனமாக பார்த்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டொபாக்கோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சிகரெட். அது எல்லாமே டீலர் தான், இவர் விற்கக்கூடியவர் அதெல்லாம். ஓகேவா, பிஸ்னஸ்மேன் மெட் ஹியர் டு டிரான்சாக்ட் பிஸ்னஸ். இந்த கார்வே காஃபி ஹவுஸ் வந்து என்னென்னா பிஸ்னஸ்மேன்லாம் மீட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் வந்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நடக்கும் இல்லையா, சரி ஓகே ஃபைன், நான் உனக்கு 50,000 தந்துடுறேன், எனக்கு இதை விற்று கொடுத்துருப்பா, எனக்கு விற்று இல்லை லாபத்தை கொடுத்துரு, இல்லை ஒரு பொருளை கொடுத்துட்றது, நான் இந்த பொருளை விற்கிறேன், நீ எடுத்துக்கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு, அவர் வெளிநாட்டுக்கு போகிறவராக இருக்கலாம் கப்பலில், ஸோ நீ அங்கே போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அங்கேருந்து ஆர்டர் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங்ஸ்லாம் அங்கே பேசுகிறது தான் என்னென்னா கார்வேஸ் காஃபி ஹவுஸில் நடக்க விஷயம். ஓகேவா, திஸ் காஃபி ஹவுஸ் வாஸ் ஆல்சோ ஃப்ரீக்வெண்டட் பை த ஃபேமஸ் டாக்டர் ஜான் ராட்க்ளிஃப். அதாவது இந்த காஃபி ஹவுஸ் வந்து பிஸ்னஸ்மேன் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார். யார்னா ஃபேமஸான டாக்டர் ஜான் ராட்க்ளிஃப். அங்கே தான் வந்து டாக்டர்ஸ், மற்ற டாக்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது டாக்டர் ஜான் ராட்க்ளிஃப் வந்து வெயிட் பண்ணலை, மற்ற டாக்டர் இருப்பாங்க இல்லையா, இவரை பார்க்கறதுக்கு வர டாக்டர், போத் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் வெயிட் டு see him in the coffee house. இவரை பார்க்கறதுக்காண்டி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இருக்கலாம், அவங்களும் பேஷண்ட்ஸ் எல்லாமே அங்கே வெயிட் பண்ணி அவங்கள பார்ப்பாங்களாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிளர்ஜீஸ் காஃபி ஹவுஸ் வந்து என்னென்னா டர்பீஸ் வாஸ் த காஃபி ஹவுஸ் ஆஃப் த கிளர்ஜீஸ். கிளர்ஜீஸோட காஃபி ஹவுஸ் பேர் என்ன, டர்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்பை தான். ஓகேவா, ஸோ டர்பை. ப்ரொட்டஸ்டன்ஸ், கேத்தலிக்ஸ், பியூரிட்டன்ஸ், ஜெவ்ஸ் had their own coffee houses where they discuss the religions matter with இன்ட்ரெஸ்ட். அதாவது கிளர்ஜீஸ்னால் யார், இவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ், கேத்தலிக்ஸ், பியூரிட்டன்ஸ்லாம் இவங்கெல்லாம் என்ன, ஒவ்வொரு கிறிஸ்டியானிட்டியில் ஒவ்வொரு கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான். இவங்களுக்குன்னு இருக்கிற சொந்தமான காஃபி ஹவுஸ் இது இந்த டர்பிங்கிற காஃபி ஹவுஸ் தான். ஓகேவா, ஸோ அங்கே தான் வந்து அவங்க ரிலீஜியஸ் விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்டர்ஸ் ஆஃப் அ சோஷியல் லைஃப் அப்படின்னா வந்து என்னென்னா காஃபி ஹவுசஸ் பிளேட் an important role in ப்ரொமோட்டிங் த சோஷியல் லைஃப் ஆஃப் சிட்டி. அதாவது காஃபி ஹவுஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது, ரொம்ப ப்ரொமோட் பண்ணுது எதில் அப்படின்னா சோஷியல் லைஃப் ஆஃப் த சிட்டி. அப்படின்னா ஒரு சிட்டியில் என்ன நடக்குங்கிறதே வந்து ப்ரொமோட் பண்ணி அதை சொல்லுது. ப்ரொமோட்டிங்னா விளம்பரப்படுத்தி காமிக்குது அந்த காஃபி ஹவுஸ். எப்படி அப்படின்னா ஆஸ் பப்ளிக் மீட்டிங்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வேர் அன்னோன். அப்போல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறது, அதாவது ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது, இந்த சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டில், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பொதுக்கூட்டம் போட்டு சொல்கிறது, ஒரு நியூஸ் பேப்பரில் சொல்கிறது, நோட்டீஸ் அடிக்கிறது, அதெல்லாம் அப்படிலாம் என்னன்னே தெரியாது யாருக்கும், அன்னோன்னா அது இருக்குது. ஏன் அப்படின்னா காஃபி ஹவுசஸ் வேர் த ஒன்லி பிளேசஸ் வேர் பீப்புள் குட் மீட்
அதாவது காஃபி ஹவுஸ் தான் வந்து ஒரே ஒரு இடம், அங்கே தான் மக்கள் வந்து மீட் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் வியூஸ் ஆன் ஆல் சப்ஜெக்ட், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியுமாப்பா, எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பட்ட எல்லா விதமான ஏன்னா ஆல் சப்ஜெக்ட்னா எல்லா விஷயத்தை பற்றியுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு சண்டே லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜ் படிக்கிறப்பையோ ஸ்கூல் படிக்கிறப்பையோ. ஆனால் அந்த ஒரு நாள் நம்ம 10 நாள் மாதிரி நம்ம மறுநாள் போய் எவ்வளோ கதை சொல்லுவோம். 10 நாள் நடந்த கதை மாதிரி அந்த ஒரு நாள் கதை இழுத்து வந்து நம்ம சொல்லுவோம். உனக்கு அது தெரியுமா, சண்டேயில் அந்த படம் போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறப்ப நார்மலாக சொல்கிறேன், நம்ம பேசுவோம் இல்லையா, திங்கக்கிழமை போயிட்டா காலையில் ஃபஸ்ட்டு பீரியட் அவ்வளோ சத்தமாக இருக்கும். காரணம் நம்ம நேற்று என்ன பண்ணோங்கிறது அவள் கேட்குறாளோ கேட்கலையோ நம்ம சொல்லியே தீருவோம். கரெக்டாக? ஸோ தட் இஸ் த திங். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவாள், இல்லடி ஜெயாட்டியில் தான் சூப்பராக வந்து இந்த படம் போட்டிருந்தாங்க, அதை நீ பார்க்கலையா அப்படின்னு. சரி அது எனக்கு தெரியலையே, சரி அடுத்த வாரம் போடுவோம் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வியூஸை நம்மளுக்கு இடையில வந்து மாற்றிக்கிறோம்ல நம்ம அந்த விளம்பரத்தை பார்க்காட்டியுமே. ஸோ அதே தான் இங்கே விளம்பரம்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து காஃபி ஹவுஸில் மீட் பண்ணி அவங்க மீட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வியூஸ் வந்து எல்லாத்தையும் பற்றி அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. Coffee houses were the only places where people of all ranks moved freely without inhibition. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் வந்து காஃபி ஹவுஸுங்கிற ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் மக்களால் வந்து எல்லா ரேங்க்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்கள் எல்லாராலையுமே ஒரு இன்ஹிபிஷன்னா ஒரு சங்கட்டம் இல்லாமல் சரி சமமாக போயிட்டு வர முடிஞ்சு, ஒரு கடைக்கு போயிட்டு வர மாதிரி அந்த காஃபி ஹவுஸில் போய் உட்காந்து காஃபி குடிக்க முடிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப அப்போ வந்து ஓப்பன் மைண்டடாக இருந்தாங்க. ஓகே இவங்க வந்து குடிக்கிறனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என் பக்கத்தில் உட்காந்து குடித்தாலும் குடிச்சிக்கோங்க. எப்போவுமே அந்த காலத்துலலாம் இப்போ எப்படி நீங்கள் ஏதாவது மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ வந்து டீ கடைலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து மேல் ஜாதி மக்கள் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் நடந்த விஷயம் தான் இதெல்லாம். அந்த காலத்தில் மேல் ஜாதி மக்கள்னால் கிளாஸ் டம்ளரில் கொடுப்பாங்க, நடுஜாதி அந்த மாதிரி மக்கள்னால் வந்து சில்வர் டம்ளரில் கொடுப்பாங்க டீ வந்து. இதே ரொம்ப தாழ்த்தப்பட்ட இல்லை இந்த மாதிரி காட்டுவாசிகளாக இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து டீ குடிக்கிறாங்க, காட்டிலேருந்து வந்து குடிக்கிறாங்க. இல்லை ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னா அவங்களாம் கொட்டாங்குச்சியில் தான் குடிப்பாங்க. அதுவும் அவங்களாம் நின்றுக்கிட்டு குடிப்பாங்க. அந்த பக்கத்து போய் டீ கடை பின்னாடியோ இந்த சைடோ போய் நின்றுக்கிட்டு குடிப்பாங்க. ஆனால் இவங்களாம் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு குடிப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த குடிச்சதை கூட அவங்க வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்குது. ஓகே, ஆனால் இவங்க குடிச்சிட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எந்த ஒரு பழக்கம், ஐ மீன் இன்ஹேபிட்னா என்ன, ஒரு பழக்க வழக்கம் தானே. மக்கள் வந்து அந்த இடத்துல எல்லா ரேங்க்னா நீ இப்போ வந்து டீ கடை நம்ம நாட்டில் எப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கும், காஃபி ஷாப்பு இப்போ இந்த டீ கடை அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கா, அப்போ அதே டீ கடை வந்து இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கும். மேல் ஜாதி மக்கள் கிளாஸ் டம்ளர் குடிக்கிற மாதிரி கீழ் ஜாதி மக்களும் அவங்களுக்கு சரிசமமாக டேபிளில் பெஞ்சில் உட்காந்து குடிச்சுட்டு தான் எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி அப்போவே அங்கே இருந்துருக்கு. எது காஃபி ஹவுசஸில் நீ பரவாயில்ல என் கூட வந்து உட்காந்து குடிச்சிக்கோ, கிளாஸில் குடிச்சிக்கோங்கிற மாதிரி. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ த காஃபி ஹவுஸ் கேன் பி கால்ட் as the cradle of British democracy. அதாவது என்னென்னா cradle அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொட்டில் மாதிரி ஆயிடுச்சு பிரிட்டிஷோட டெமோக்ரஸி வந்து. எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த காஃபி ஹவுஸ் இல்லைன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இல்லைப்பா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து க்ளோஷியர்னால் என்ன அப்படின்னா இந்த காஃபி ஹவுஸஸ் வந்து இழுத்து மூடிட்டாங்க. எதனால் அப்படின்னா நான் சொல்லிடுறேன், இதில் நான் டைப் பண்ணல. என்ன அப்படின்னா அது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள எப்படி வீழ்த்துவது அப்படின்னு சொல்லி ஒரு படத்திரல ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அப்படி எப்படியுமே ஒரு அரசர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க ஒருத்தவங்க இருக்க தானே செய்வாங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க, அதே மாதிரி தான். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறது, இவங்கள அடுத்த தடவை நம்ம ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஹவுசஸில் உட்காந்து பிளான் பண்ணுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நம்ம ஆட்சிக்கே பாதிப்பு தரும், அதனால் நம்ம இந்த காஃபி ஹவுஸை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டரேஷன் பீரியடில் வந்து during the restoration period governments felt uneasy about the popularity of the coffee houses. அதான் ரெஸ்டரேஷன் பீரியடில் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈஸியாகவே இல்லை, ஐயோ இந்த காஃபி ஹவுசஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ டூரிங் Danby's administration attempts were made to close the coffee houses. அதாவது என்ன அப்படின்னா Danby's அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அட்டம்ஸ்லாம் வந்து மேட் ஆகிருக்கு. அதாவது இந்த காஃபி ஹவுசஸ் மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் மூட முடியலை.
ஏன் அப்படின்னா ஆஸ் தேர் வாஸ் அ ஸ்ட்ராங் ஆப்போசிஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இருந்திருக்குது. தி கவர்மெண்ட் குட் நாட் டூ ஸோ. ரொம்ப எதிர்ப்பு இருந்தனால மக்களோட எதிர்ப்பு இருந்தனால இல்லை எங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரே ரிலாக்ஸ்மெண்ட் இதுதான். இதுவும் அப்புறம் பார்னு ஒன்று இருக்கும், ஓகேவா, அதுவும் தான். ஸோ அதனால் எங்களுக்கு இது வேணும். பாரில் பழக்கம் இல்லாதவங்க, இந்த பெண்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு காசிப் பேசுகிறது, இல்லை புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டால் அதை மூடவே முடியலை. டூரிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆஸ் த காஃபி ஹவுஸ் டிஸ்கஸ்டு சீரியஸ்லி அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். அதாவது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க வந்து தப்பாக பேசுவாங்க அப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி தான் மக்கள் வந்து சீரியஸாக கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசினதுனால டுவார்ட்ஸ் ரெவல்யூஷன், அந்த புரட்சினால தான் வந்து என்ன அப்படி ஆயிடுச்சுன்னா ஆர்டர்ஸ் வேர் பாஸ்டு டு க்ளோஸ் தம். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கிறப்ப தான் வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டர், ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த காஃபி ஹவுசஸ்லாம் மூடுங்க, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுது. இப்போ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் செயல்படக்கூடாது, கரெக்டாக. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காக்காரன் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கடை திறந்துட முடியுமா? கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் திறக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள பற்றின எதிர்ப்பு எதையும் தெரிவிக்கவும் கூடாது. அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு அந்த நாட்டில், அதை தான் சொல்கிறாங்க. ஒன்லி ஆஃப்டர் மெனி இயர்ஸ், நிறைய வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த காஃபி ஹவுசஸ் வேர் ரிவைவ்டு, ரீஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த காலகட்டம்னு மென்ஷன் பண்ணலை, ஆனால் ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த காஃபி ஹவுசஸ்லாம் வந்திருக்கு. அப்படி வந்தப்போ தான் இந்த ஸ்டார் பக்குங்கிற ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸ்டார் பக்குங்கிற காஃபி தெரியும் இல்லையா, மோஸ்ட் ப்ராபப்ளி சென்னை இந்த மாதிரி பிளேசஸில், நிறைய பிளேசஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஹோம் டவுன் லைக் தஞ்சாவூர் இந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் இருக்கவங்களுக்குலாம் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி தெரியாது. தஞ்சாவூர், அதுக்கப்புறமேல் மதுரை, இந்த மாதிரி மக்களுக்குலாம் அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸ்டார் பக்னா என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அது ஃபேமஸ் காஃபி பிராண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லை. காஃபினாலே அமெரிக்கா, இங்கிலாண்டில் மக்கள் குடிக்கிறது தான். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அவங்க உடம்பை வந்து அவங்க வார்மாக வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஹாட்டாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போவுமே காஃபி எப்போவுமே அவங்க குடிப்பாங்க. ஆனால் அது வந்து மில்க் காஃபியாக இருக்காது, இந்த சுடுதண்ணியில் வர காஃபியா, வர காஃபிம்பாங்கல்ல, பிளாக் டீ, பிளாக் காஃபி. எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுது, சாரி தமிழில் தெரில. பிளாக் டீ, பிளாக் காஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க குடிப்பாங்க. அது உறிஞ்சு குடிப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், சிப் பண்ணி குடிப்போம். அதாவது நம்ம வந்து கரெக்டு தான், நம்ம வந்து டம்ளரில் எப்படி குடிப்போம்னா அவங்க வந்து ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க, ஓகேவா. சாரி ஸ்ட்ரா போட்டு அவங்க குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பாடி அவங்க வார்மாக வச்சுக்கிறதுக்காக, ஏன்னா அவங்க நிறைய க்ளோத்ஸ் வியர் பண்ணியிருப்பாங்க, இன்னர் வியர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு பனியன் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமேலே அதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஓவர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க ரொம்ப குளிர்காலத்துலலாம். ஸோ அவங்க வார்மாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஃபிலாம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So conclusion, as the consequences of the coffee houses formed an integral part of the social life of the Englishmen of which they were proud of. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கான்சிக்வன்சஸ்லாம் வந்து காஃபி ஹவுசஸோட கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சோஷியல் லைஃப் ஆஃப் த இங்கிலீஷ்மென்னை வந்து இன்டெக்ரல் பார்ட்டாக மாற்றுச்சு. இந்த காஃபி ஹவுஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இப்போ வந்து இப்படி டீ கடைக்கு தினமும் போகிறது முக்கியமாக, அந்த மாதிரி இங்கிலீஷ்மென்னுக்குலாம் வந்து காஃபி ஹவுசஸ்க்கு போகிறது ரொம்ப வந்து முக்கியமாக இருந்துச்சு. அதை நினச்சி அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அங்கே போயிட்டு வருது, அந்த காஃபி ஹவுஸ் நம்ம நாட்டில் இருக்கிறத நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. இது ஆஸ் யூஷுவல் ஒரு காமன் ப்ராவப் தான், எழுதிக்கோங்க. மெனி வேர்ட்ஸ் பாயிண்ட் த குவீன் ஆனி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, காஃபி ஹவுசஸ் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதில் யார் ஒவ்வொரு காஃபி ஹவுசஸ் ஒவ்வொரு நேமில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதில் ஒவ்வொரு கூட்டமான மக்கள் வந்து யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கங்கே போய் அவங்க காஃபி குடிச்சிருக்காங்க. இவ்வளோதான். சார்லஸ் எந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சார்லஸ் 2 ரீஜனில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆமாம், அப்போ தான் வந்து ஆரம்ப காலகட்டம். குவீன் ஆனி பீரியடில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு ரீக்ளான்ஸ் போயிடுவோமா. இன்ட்ரொடக்ஷன்னா வந்து என்ன நம்ம பார்த்தோம், ஓகேவா. காஃபி ஹவுஸ் வந்து சார்லஸ் 2 ரீஜனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. குவீன் ஆனி பீரியடில் தான் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆனது வந்து சார்லஸ் 2 ரீஜனில். குவீன் ஆனி பீரியடில் தான் 500 காஃபி ஹவுசஸ்லாம் இருந்துச்சு. பொலிட்டீஷியன் அப்படின்னா விக்ஸ் அண்ட் டாரிஸ்க்குன்னு தனித்தனியாக காஃபி ஹவுசஸ் இருந்துச்சு. லிட்ரரி மென்னா இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்குன்னு தனியாக காஃபி ஹவுசஸ் இருந்துச்சு. கார்வேஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக ஒரு காஃபி ஹவுஸ் இருந்தது. கிளர்ஜினா ப்ரொட்டஸ்டன்ட் ரிலீஜியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தனியாக ஒரு காஃபி ஹவுசஸ் இருந்துச்சு.
சென்டர்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃபாகவே அது அமைஞ்சிருச்சு, மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியத்துவமாக அது அமைஞ்சிருச்சு. த க்ளோஷர்னால் அந்த காஃபி ஹவுசஸ் எப்படி மூடினாங்க, ஆஸ் யூஷுவல் கன்க்ளூஷன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைக்கா எனக்கு நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லைக்கா இந்த 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 இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த டாப்பிக்கு இதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் போடுங்க. யூ கேன் சஜஸ்ட் மீ. ஓகே. ஸோ ஐ ஹோப் நான் வந்து எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் ஹிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போக டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த எஸ்சிஏ உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவீங்க. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ I wish, thank you for watching my videos. If you want more videos, please subscribe, share and comment it. Thank you.